ஆனா உன் பொண்டாட்டி பண்ணிருக்கலாம்ல. ஐயோ, அம்மா எப்படியும் வீட்டை விட்டு துரத்த போறாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் கஷாயத்துல மருந்த கலந்து கொடுத்து அம்மாவை உலகத்தை விட்டே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா. நீ அது தெரியாம பொண்டாட்டி கொடுத்தான்னு பெத்த அம்மாவுக்கே மருந்து கொடுத்துட்டியே. துர்கா, அப்பாண்டமா பழி போடாத. அத்தை எனக்கு அம்மா மாதிரி. அவங்கள போய் நான் எப்படி? உனக்கு நாக்கு அழுகி போயிரும். ஏய் நிறுத்து மலர். இந்த அழுகையெல்லாம் கண்டு ஏமாறதுக்கு நாங்க ரெடி கிடையாது. டேய், மலரை பார்த்து இப்படி பழி போடுறிய? அது விரோதி கூட நல்லதுதான்டா நினைக்கும். மேடத்துக்கு போய் எப்படிரா? ஓ ஓகே, அப்போ நீயும் இவங்க கூட உடந்தையா? அட பாவமே. இல்ல இல்ல, இத நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து எங்க அம்மாவை கொல்ல பாக்குறீங்களா? நான் விடவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. டேய் சிவா, வாடா. உடனே நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க வந்து விசாரிக்கட்டும். விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். வா. அர்ஜுன், அர்ஜுன் சார், அவங்க பாட்டுக்கு போலீஸ் அதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போகட்டு விடுங்க. அவங்க போலனாலும் ஹாஸ்பிடல்ல இருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதா செய்வாங்க. ஐயோ அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை வேற இப்படி ஆபத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க வேற என் மேல பழிய போடுறாங்க. நான் சத்தியமா எதுவுமே பண்ணல அர்ஜுன். மலர் மலர், இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அவங்க இதுதான் நேரம் உன்னை பழி வாங்க பாக்குறாங்க. அவங்க போலீஸ்க்கு என்ன சிபிஐக்கே போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம எந்த தப்புமே பண்ணல. நீ தைரியமா இரு. அர்ஜுன், யாருமா நீங்க? யாரை பார்க்கணும்? என்ன வேணும்? சார், எங்க பெரியம்மாவை மருந்து வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். சரிம்மா, உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பாருங்க. தேங்க்யூ. வாடா. சார் 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 சார், எங்க பெரியம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார், அவங்க உயிருக்கே ஆபத்து சார். மாமா, அழாம விஷயத்த சொல்லுங்க. யார் உங்க பெரியம்மா? யாரை காப்பாத்தணும்? விலாவரியா சொல்லுங்க சார். எங்க பெரியம்மா பேரு செண்பகவள்ளி. அவங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்களுக்கு ஒரே பையன். அவன் பேர் அர்ஜுன். அவன் வைஃப் பேரு மலர். இவன் என் தம்பி. என் பேரு துர்கா. நாங்க எங்க பெரியம்மா எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். எங்க பெரியம்மாவுக்கு அவங்க மருமக மலரோட நடவடிக்கை பிடிக்கல. அதனால வீட்டை விட்டு துரத்திட்டாங்க சார். இருந்தாலும் இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் சரியான பேச்சுவார்த்தை இல்ல சார். அந்த மலர பெரியம்மாவுக்கு பிடிக்காது. அவ கையால அவங்க எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. எங்க பெரியம்மாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜுரம் மாதிரி இருந்தது. அத பயன்படுத்தி கஷாயம் குடுக்கறேன்னு அந்த மலர் கஷாயத்துல மருந்து கலந்து கொடுத்துட்டா. எங்க பெரியம்மா இப்பவோ அப்பவோன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். எங்க பெரியம்மாவை கொல்ல பார்த்த அந்த மலரை சும்மாவே விடக்கூடாது சார். சரிம்மா, இப்போ உங்க பெரியம்மா மலர் அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? பிடி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். ஓ, செல்லதுரை சார், இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. மா, இப்போ நீங்க சொன்னதை கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. சரிங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு எங்க பெரியம்மாவுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள அவங்கள உடனே எப்படியாவது காப்பாத்திடுங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. செல்லதுரை சார், இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு இவங்க கூட பிடி ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பாத்து. ஓகே சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க. அர்ஜுன், பயமா இருக்கு எனக்கு. ஏதோ நடக்க கூடாதது நடக்க போற மாதிரி ஒரு ஃபீலிங். அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? அதை நினைச்சதான் எனக்கும் பயமா இருக்கு மலர். ஆனா கஷாயத்துல எப்படி மருந்து கலந்துச்சுன்னா எனக்கு எதுவும் புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நான் பார்த்து பார்த்து தான் காய்ச்சினேன். வேற எதுவும் நான் கலக்கல. அப்படி இருக்கிறப்ப எப்படி? இந்த துர்கா வேற தேவையில்லாம போலீஸ் அது இதுன்னு குழப்பிட்டு இருக்கா. இது பாரு மலர்,
அவங்க கேரக்டர் நம்ம தெரிஞ்சது தானே. அவங்க போலீஸ் கூப்பிட்டு வரட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? நாம எந்த தப்பு பண்ணல. நீ தைரியமா இரு. ஆ? வாங்க சார். அர்ஜுன் சார், அவங்க சொன்ன மாதிரியே போலீஸை கூட்டிட்டு வராங்க சார். வரட்டும் வரட்டும். யாருமா அது? இதோ இவங்க தான் சார். இவ கஷாயத்துல மருந்து கலந்து கொடுத்தா, இவன் கொண்டு போய் எங்க பெரியம்மாவுக்கு கொடுத்துட்டான். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன சார், இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? சார், மருந்துல நான் கொடுக்கல சார். உள்ள உயிருக்கு போராடி இருக்கிறது எங்க அம்மா சார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது கஷாயம் தான் சார் கொடுத்தோம். ஆனா நாங்க அதுல மருந்துல எதுவும் கலக்கல சார். ஐயோ இல்ல சார், போய் சொல்றான் சார். சார், நான் எப்படி சார் எங்க அம்மாவுக்கு மருந்து கொடுக்க முடியும்? இவங்க தான் சார் போய் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இவர் எப்படி சொல்றாரு? ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். இவன் போய் சொல்றான் சார். இந்த மலருக்கும் எங்க பெரியம்மாவுக்கும் பிரச்சனை சார். இவள வீட்டை விட்டே எங்க பெரியம்மா துரத்திட்டாங்க. அந்த கோவத்துல தான் மருந்த கொடுத்து எங்க பெரியம்மாவை கொல்ல பாத்திருக்காங்க. சார், எனக்கும் என் அத்தைக்கும் குடும்ப பிரச்சனை, மனஸ்தாபம். அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த துர்கா என் மேல பழி போடுறா. சார் சார், நான் பழி போடல சார். நான் உண்மையை தான் சொல்றேன். கஷாயம் காய்ச்சினது இவ, கொண்டு போய் கொடுத்தது அர்ஜுன். எங்க பெரியம்மா சாப்பிட்ட கஷாயத்துல தான் மருந்து கலந்து இருக்குன்னு டாக்டர் ரிப்போர்ட்டே இருக்கு. இதோ வராங்களே, இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க வாங்க சார். டாக்டர். இங்க ஷண்பகவல்லின்னு ஒரு பேஷண்ட் மருந்து சாப்பிட்டு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார். அவங்களுக்கு மருந்த கசாயத்துல கலந்து கொடுத்ததுன்னு சொல்றது கன்ஃபார்ம் ரிப்போர்ட்டா? ஆமா சார், அது கசாயத்துல தான் சார் மருந்து மிக்ஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ நீங்க சார். போங்க. போதுமா சார்? மலர், எங்க கூட ஸ்டேஷன் வாங்க, உங்களை விசாரிக்கணும். சார், அம்மா, அவங்களை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார் சார். சார் சார் சார், என்ன சார் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் நாங்க எங்க லாயர் வச்சு பேசிக்கிறோம் சார். என்ன சார் விளையாடுறீங்களா? கசாயத்துல மருந்து கலந்ததா டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உங்க ஒய்ஃபே கசாயம் ரெடி பண்ணது நான் தானு ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ இதுக்கு மேல வேற என்ன ப்ரூஃப் வேணும்? சார், நீங்க சொல்றதுல சரிதான் சார். ஆனா மலர் பாய்சன்லாம் கலக்கல சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கணும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கங்க. சார், நாங்க சார், சொல்றது please கேளுங்க சார். சார். நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார், சார். நீங்க மேல please எந்த சார். தப்பும் இல்ல சார். மா, சார், கூட்டிட்டு வாங்கம்மா. ஐயோ சார், சார், சத்தியமா நான் சார், எந்த இல்ல தப்பும் சார். பண்ணல சார். அர்ஜுன் ப்ளீஸ் சார், அர்ஜுன் சார், சொல்லுங்க. எங்க மலர் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சார், நான் சொல்றது எந்த கேளுங்க தப்பும் சார். நாங்க பண்ணல. பண்ணல சார். சார், 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 சொல்றது please கேளுங்க சார், சார். சொல்றது கேளுங்க. சார், நாங்க பண்ணல சார். என்ன சார், விட சொல்லுங்க சார், சார். பேசாதீங்கம்மா, வாங்க. சாரி டு சே திஸ். உங்க அம்மாக்கு அர்ஜென்ட்டா இந்த மெடிசன்ஸ் கொஞ்சம் வேணும். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். அர்ஜுன் வாமா. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.